திமுகவின் 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு திமுக 75 அறிவு திருவிழா எனும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. நிகழ்ச்சியில் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு எனும் நூலை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டு இருவண்ண கொடிக்கு வயது 75 எனும் கருத்தரங்கையும் முற்போக்கு புத்தக கண்காட்சியையும் தொடங்கி வைக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நாயகர் அவர்கள் தற்போது அரசியல் புத்தகங்கள் மட்டுமே இடம்பெறும் முற்போக்கு புத்தக காட்சியினை துவக்கி வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புத்தக காட்சியின் அரங்கினை பார்வையிடுகிறார்கள். மார்க்சியம், பெரியாரியம், அம்பேத்கரியம், தமிழ் தேசியம், பெண்ணியம் போன்ற முற்போக்கு அரசியல் சார்ந்த புத்தகங்கள் மட்டுமே இடம்பெறும் தமிழ்நாட்டின் முதல் முயற்சி இந்த சிறப்பான முற்போக்கு புத்தக காட்சி. தொடர்ந்து அறிவு செயல்பாடுகளை முன்னெடுக்கும் இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தின் மற்றும் ஒரு மைல்கல் இந்த சிறப்பான முற்போக்கு புத்தக காட்சி. குளிரூட்டப்பட்ட இந்த முற்போக்கு புத்தக காட்சி அரங்கத்தில் 46 பதிப்பகங்களின் 58 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. திமுகவின் 75ஆம் ஆண்டு நிறைவு முன்னிட்டு திமுக இளைஞரணி சார்பில் திமுக 75 அறிவு திருவிழா என்னும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை வல்லூர் கோட்டத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று முற்போக்கு புத்தக காட்சியை தொடங்கி வைத்திருக்கிறார். புத்தக காட்சியை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இப்போது புத்தக காட்சி அரங்குகளை பார்வையிட்டு வருகிறார். மொத்தம் 58 அரங்குகள் இங்கே இருக்கிறது. 45க்கும் மேற்பட்ட பதிப்பகங்கள் சார்பில் திமுகவின் வரலாறு உட்பட பல புத்தகங்கள் இந்த புத்தக கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கின்றன. இதைத்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இப்போது தொடங்கி வைத்திருக்கிறார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், தேசிய கட்சி தலைவர்கள், திமுக நிர்வாகிகள் உட்பட பல நிர்வாகிகள் எழுதிய 1200 பக்கங்கள் கொண்ட காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்னும் புத்தகத்தையும் இன்றைய நிகழ்ச்சியில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட இருக்கிறார். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறாங்க. 2 நாள் கருத்தரங்கமும் நடைபெற இருக்கிறது. அதாவது திமுகவின் இருவண்ண கொடி, கருப்பு சிவப்பு கொடி இருக்கு. அந்த இருவண்ண கொடிக்கு வயது 75 என்னும் கருத்தரங்கும் இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. அந்த கருத்தரங்கையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து உரையாற்ற இருக்கிறார். திமுக தொடங்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழல்ல இந்த 75 ஆண்டுகால வரலாற்று நினைவுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று பகிர இருக்கிறார். இந்த 75 ஆண்டை கொண்டாடும் விதமாகத்தான் திமுக 75 அறிவு திருவிழா என்னும் நிகழ்ச்சி சென்னை வல்லூர் கோட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த நிகழ்ச்சியையும் இப்போது தொடங்கி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.